வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஜாக்கெட்டை வந்து கரெக்டாக போட்டுக்குங்க. ஜாக்கெட் கரெக்டாக போட்டு இந்த சைடு அந்த சைடு கரெக்டாக இருக்க பாருங்கள். நெக்கு கரெக்டாக இருக்க பாருங்கள். பார்த்துட்டு அளவு எடுத்துங்க. பேக் மட்டும்தான் நான் டேப்பு யூஸ் பண்ணுவேன். வேறுபடி எதுக்குமே டேப்பு யூஸ் பண்ண மாட்டேன். நான் மிச்செல்லாம் ஜாக்கெட்டில் என்ன இருக்கோ அந்த அளவே கட்டுப்பேன். கரெக்டாக இருக்கும். நம்ம ஸ்டிச் வந்து கரெக்டாக இருக்கும். எல்லாமே அந்தந்த இதில் எடுத்துப்பேன். நான் ஜாக்கெட்லேருந்து ப்ளவுஸ்லேருந்தே எடுத்துப்பேன் எல்லாமே. இப்போ 19 இருக்குது, 21 வச்சுருவோம், 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா. பேக் வந்து 19 இருக்குது, நம்ம வந்து 21 இன்ச்சே வச்சுப்போம். 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு கட் பண்ணின்னு கை வருதானான்னு பார்த்துங்க. கை இது ஜாஸ்தியாகவே துணி இருக்குது, பரவாயில்ல. அதை அப்படியே கட் பண்ணிப்போம். நீங்கள் அப்படியே 21 வச்சு மார்க் பண்ணி கூட வந்து கட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி கீச்சிக்கலாம். பாலிஷ் துணிலாம் வந்து மார்க் பண்ணிட்டு தான் கட் பண்ண முடியும். இது காட்டன் துணின்றதால அப்படியே கீச்சிக்கிறோம். 2x2 துணின்றதால அப்படியே கீச்சிக்கிறோம். அப்படியே ரெண்டாக மடித்து போட்டுங்க. கை துணி எடுத்து வச்சாச்சு. இது வந்து ஃப்ரண்ட்டு பேக்கு எல்லாமே வந்துடும். குப்பை பட்டி சிங்கிள் பட்டிக்கெலாம் இதிலே பீஸ் வந்துடும் எல்லாமே. ஸ்லீவில் எடுக்கிறப்பமே குப்பை பட்டி சிங்கிள் பட்டி தான், கொக்கி பட்டி ஐ பட்டிக்கு தான். கீழே வந்து எதனா கிராஸ் இருக்கான்னு பார்த்துட்டு அதை நேராக கட் பண்ணிக்கங்க. கட் பண்ணிவிட்டு ஒரு 1.5 இன்ச்சு மடித்து வச்சுக்கோங்க. கீழே வந்து ஒரு 1.5 இன்ச்சு மடிச்சுக்கங்க. மடிச்சுட்டு ஒரு நேச் போட்டுங்க. டேப்பு வச்சுட்டோம். டேப்பு யூஸ் பண்ணல, பார்த்துக்குங்க. அப்படியே ஒரு 1.5 இன்ச்சு மடிச்சுக்கங்க. மடிச்சுட்டு ஒரு நேச் போட்டுங்க. அப்படியே மடித்து போட்டு ஜாக்கெட் எடுத்து அப்படியே பேக் அளவு வச்சு கீழேருந்து பேக் அளவு வைங்க. 1/2 இன்ச்சு மேலே விட்ருங்க. ஷோல்ட்ரு பிடிக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு விட்ருங்க. ஷோல்ட்ரு டு கீழே வரையும் பார்த்துட்டு இழுத்துட்டு ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்கட்டும். காமிக்கிறேன் பாருங்கள். அந்த ஷோல்ட்ரு ஜாயின்ட்லேருந்து கீழே வரையும் கரெக்டாக வச்சுன்னு மேலே வந்து ஒரு 1/2 இன்ச்சு ஷோல்ட்ருக்கு விட்ருங்க. வச்சு நல்லா கீறிக்குங்க. கீறிட்டு துணி ஃப்ளாட்டாக போட்டுங்க. இப்போ நெக்கு வந்து கரெக்டாக ஃப்ளாட்டாக வச்சுங்க. நெக்கை வச்சே மார்க் பண்ணிக்கலாம். நம்ம வந்து டேப்பை யூஸ் பண்ண தேவையில்ல. நெக்கை வந்து கரெக்டாக வச்சுங்க. அது நெக்கு எப்படி இருக்குது அப்படியே வச்சுங்க. மேலே வந்து 1/2 இன்ச்சு விட்டுட்டு கீழே அப்படியே அந்த ஷோல்டர் ஜாயிண்ட்லேருந்து கீழே வச்சுட்டு மார்க் பண்ணிக்கிட்டு அப்புறமா கட் ஷோல்டர் பாட்டிலேருந்து இந்த கீழே மார்க் பண்ணிங்க. அந்த நெக்கு ரவுண்ட்லேருந்து ஒரு நூல் விட்டுருங்க பிடிக்கிறதுக்கு. அப்புறம் கட் ஷோல்டர் பாட்டு இருக்குங்களா, அந்த இதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு கீழே மார்க் டாட்டுக்கு ஒரு 1/2 இன்ச்சு விட்ருங்க. லென்த்து ஃப்ரண்ட்டு வச்சு அளந்துட்டோம். ஃப்ரண்ட்டு வச்சு அளக்குறோம் பாருங்கள். அது மேலே 1/2 இன்ச்சு விட்ருங்க. அந்த சென்டர் அந்த பாயிண்ட்டை பிடிச்சிட்டு அங்கே வந்து பாயிண்ட்லேருந்து கீழே எடுத்திங்கன்னா அந்த அளவு வந்துடும். கீழே அளவும் அதிலே வந்துடும். சைடு அளவு ஒரு 2 இன்ச்சு வச்சுக்கங்க. நார்மலாக 2 இன்ச்சு வச்சாலே போதும். சைடில் கட் பண்ணுறது கட்சாலி பட்டிக்காக அந்த கட்சாலி பட்டு ரெடி பண்ணிப்போம். கட்சாலி பட்டை வந்து 4க்கு 3 ரெடி பண்ணால் போதும் அந்த ஜாக்கெட்டுக்கு ரெடி. இது வந்து கட்டிங்க்கு. அப்புறமேட்டு கீழே ஒரு நூல் பிடிப்போம், மேலே வந்து ஒரு 1/2 இன்ச்சு பிடிப்போம். அதெல்லாம் போய் வந்து கம்மியாக கிடைக்கும் நம்மளுக்கு. கரெக்டாக அந்த ப்ளவுஸ்க்கு என்னவோ அது கிடச்சிரும். கட்சாலி பட்டை கட் பண்ணியாச்சு. கரெக்டாக இருக்கும். தைக்கிறதும் போட போகிறேன் பாருங்கள். இந்த ப்ளவுஸ் தைக்கிறதும் போடுவேன் பாருங்கள். கொஞ்சம் கொண்டாஞ்சிப்போம் லைட்டாக. இப்போ நேச் போட்டுப்போம். ஒரு 2.5 இன்ச்சு ஃப்ரண்ட்லேருந்து தள்ளிட்டு ஒரு 2 இன்ச்சு விட்டு நம்ம நேச் போட்டுங்க. ஒரு 2.5 இன்ச்சு நேச் போட்டு அங்கேருந்து ஒரு 2 இன்ச்சு வச்சு நேச் போட்டுங்க. நெக் அப்படி வெட்டிங்க. கொஞ்சம் வெட்டிட்டு நேச் போட்டுங்க. ஷோல்டர் அளவையும் ஜாக்கெட்லேருந்து எடுத்துக்கலாம். அந்த நெக்லேருந்து ஒரு நூல் விட்டுட்டு எடுத்துகிட்டு இந்தாண்ட வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு விட்ருங்க. மார்க் போடுவோம் பாருங்கள். 1/2 இன்ச்சு ஸ்லீவுக்கு தனியாக மார்க் போடுவோம். அதில் சைடு வச்சுட்டு சைடு ஜாயிண்ட் வச்சுங்க. சைடு ஜாயிண்ட்லேருந்து ஜாயிண்டில் ஒரு மார்க் பண்ணிட்டு மேலே 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்ருங்க ஸ்லீவ் அட்டாச்சுக்கு. இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு ஸ்லீவ் அட்டாச்சுக்குள்ளே கம்மியும் வராது, ஜாஸ்தியும் வராது. கரெக்டாக இருக்கும். ஸ்லீவ் வந்து 1/2 இன்ச்சு வந்து விட்டுக்குங்க.
சென்டர் வச்சுட்டு நாச் போட்டுங்க. டாட்டுக்கு நாச் மார்க் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு 2.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிங்க. 3 டாட்டுக்கு மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். எனக்கு மார்க் தேவையில்லை, இருந்தாலும் மார்க் போட்டிருக்கேன். பேக் டாட்டுக்கு அது சைடு ஃப்ரண்ட்டு டாட்டு, இது அக்கிள் இந்த ஒரு டாட்டு. இப்போ லென்த்து அதெல்லாம் வந்து எந்த லென்த்து பார்க்க தேவையில்லை. பேக் வச்சாலே போதும். பேக் வச்சுட்டு நெக்கு கீழே மட்டும் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேலேருந்து அதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக கொண்டு போயிடலாம். அதுதான் பா நெக்கு. இது ஜாக்கெட்டு அப்படி அங்கேருந்து நேராக கொடுக்கிச்சு அப்படியே கட் பண்ணிக்கலாம். சிம்பிளாக ஈஸியாக இருக்கும். ஈஸியாக உங்களுக்கு சொல்லித்தரேன் பாருங்கள். இந்த ஃப்ரண்ட்டு பேக் கட் பண்ணியாச்சு. கச்சோலி பட்டை கட் பண்ணியாச்சு. நெக்கு வந்து கிராஸில் கட் பண்ணிங்க, கிராஸ் பீஸில் கட் பண்ணிங்க. எல்லாத்துக்குமே கிராஸ் பீஸில் கட் பண்ணிக்கலாம் நெக்குக்கு. அப்போ தான் வந்து எங்கேயும் சுருக்கெலாம் கொடுக்க தேவை, ஃபிட்லாம் கொடுத்து தைக்க தேவையில்லை. அப்படியே நார்மலாக தைச்சாலே கிராஸ் அதுவே எடுத்துக்கும். தைச்சி கச்சோலி பட்டெல்லாம் தைச்சி இப்போ ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். ஸ்லீவும் அதே போல் மடித்து போட்டு நல்லா ஃப்ளாட்டாக வச்சுக்கிட்டு மார்க் போட்டுங்க. ஒரு 3/4 இன்ச்சு மார்க் பண்ணிங்க. எம்மிங்காக 3/4 இன்ச்சு மடித்து எம்மிங் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்சு விட்டுட்டு ஃப்ளாட்டாக போட்டுங்க. 3/4 இன்ச்சு மார்க் பண்ணிட்டேன். அந்த கீழே வந்து மேலே வந்து கரெக்டாக ஸ்லீவ் மார்க் பண்ணிட்டு அங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுங்க. இங்கேருந்து வச்சுட்டு ஒரு 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுங்க. இங்கேருந்து அக்கிலேருந்து மார்க் பண்ணி ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுங்க. இது ஸ்ட்ரைட்டாக வச்சுங்க. இங்கே அக்கில் பிடிச்சிங்க. அக்கிலேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக மடித்து அக்கிலேருந்து அங்கே எப்படி எடுக்கிறீங்களோ அதே போல் அதே இடத்துல அக்கிலேருந்து வச்சு கீழேருந்து மார்க் பண்ணிட்டீங்களாங்க, அங்கேருந்து அங்கே மார்க் பண்ணிக்கங்க. அக்கில் கரெக்டாக வந்துடும். இப்போ கட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியாக அப்படியே கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ப்ளவுஸ் கட் பண்ணி முடிச்சாச்சு. இந்த முண்டை வந்து ஒரு 3/4 இன்ச்சு இருக்கட்டும். அப்படியே அந்த ஷேப்பை நடுவில் ஒரு மார்க் பண்ணி நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் மார்க் பண்ணிட்டு பண்ணுங்கள். நான் அப்படியே பண்ணிட்டேன். நீங்கள் வேணால் அந்த முண்டாவுக்கு மார்க் பண்ணி